பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கியர் ஸ்டார்மர் பிரதமராகிறார். மாற்றத்தை விரும்பி தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்க பிரிட்டிஷ் மக்கள் வாக்களித்துள்ளனர். பிரிட்டன் பிரதமராக பதவியேற்க உள்ள கியர் ஸ்டார்மர் பேச்சு. பிரிட்டன் மக்கள் நிதானமான தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதாகவும் ரிஷி சுனக் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து மக்கள் பணியாற்ற ஆவலாக உள்ளதாகவும் பேச்சு. 61 வயதான கியர் ஸ்டார்மர் பிரிட்டனின் அடுத்த பிரதமராக பதவியேற்கிறார். இங்கிலாந்து வரலாற்றில் புதிய அத்தியாயம் இன்று தொடங்குவதாக ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு. பிரிட்டன் நாடாளுமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வான தமிழ் பெண். தொழிலாளர் கட்சி சார்பில் ஸ்ட்ராட்போர்ட் மற்றும் போவ் பகுதியில் போட்டியிட்ட உமாகுமாரன் வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் இந்திய அணியினருடன் உரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. பதக்கங்கள் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்ப்பீர்கள் என்று ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளிடம் நம்பிக்கை பேச்சு. ஹத்ராஸ் நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ராகுல் காந்தி. உத்தரப்பிரதேச அரசின் நிர்வாக குறைபாடும் சம்பவத்திற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் 121 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 6 பேர் கைது. தலைமறைவான முக்கிய குற்றவாளி தேவ் பிரகாஷ் மதுக்கரை பிடிக்க போலீசார் தீவிரம். சமூக நீதிக்கு எதிரானவர்களை விக்கிரவாண்டி தேர்தலில் படுதோல்வி அடையச் செய்ய மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சமூக நீதியை காக்க இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட திமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரிக்கை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். மாநில தலைவரான பின்னர் மத்திய அரசு மூலம் என்னென்ன புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு அண்ணாமலை பெற்றுக் கொடுத்துள்ளார் என இபிஎஸ் கேள்வி. அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகவுக்கு பலம் வந்தது போன்ற மாயையை உருவாக்குவதாகவும் விமர்சனம். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததை பற்றி அவதூறாக பேசியதாக அண்ணாமலைக்கு இபிஎஸ் கண்டனம். ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடக்காது என்பதை அறிந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணாமலை பேசியதாகவும் கருத்து. மக்களவைத் தேர்தலின் போது கோவை தொகுதியில் சொன்ன 100 வாக்குறுதிகளை 500 நாட்களில் அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என இபிஎஸ் கேள்வி. இப்படிப்பட்ட மாநில தலைவர் இருப்பதால்தான் இந்த முறை பாஜக சறுக்கலை சந்தித்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என உளமாற எண்ணினால் ஜானகியைப் போல் சசிகலா செயல்பட வேண்டும் என இபிஎஸ் கருத்து. கட்சி இரண்டாக பிளவுற்ற போது ஜெயலலிதாவை ஆதரித்து ஜானகி அறிக்கை வெளியிட்டதை போல் சசிகலாவும் அறிக்கை வெளியிட வேண்டுகோள். உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். தமிழகத்தில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது திமுகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தான் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு எதிரானவர்களுக்கு பாடம் புகட்டுமாறு ஸ்டாலின் கேட்டுக்கொண்ட நிலையில் பாமக தலைவர் அறிக்கை. டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா ஆகியோருடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு சிறப்பு நிதியை வழங்குமாறு வலியுறுத்தல்.
நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூரை அடுத்த கூலிநாயக்கனூர் கிராமத்தில் யுவராஜ் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. 100 கோடி நில அபகரிப்பு வழக்கில் யுவராஜ் தலைமறைவாக உள்ள நிலையில் விஏஓ முன்னிலையில் சிபிசிஐடி ரெய்டு. கரூரை அடுத்த தோட்டக்குறிச்சியில் செல்வராஜ் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. மேலும் கவுண்டம்பாளையத்தில் உள்ள ஈஸ்வரமூர்த்தி, ரகு ஆகியோரது வீடுகளிலும் சிபிசிஐடி ரெய்டு. கேப்டன் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் திரைப்படங்களில் காட்ட முறையான அனுமதி பெற வேண்டும். முன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தேமுதிக வேண்டுகோள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு எதன் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது என தமிழக அரசுக்கு கேள்வி. 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. கடந்த கால் நூற்றாண்டாக இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாகி ஆண்மையை இழந்ததால் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அதிகரிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேச்சு. நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பதவியேற்கும் போது வாசிக்கும் உறுதிமொழியுடன் வேறு எந்த வார்த்தையும் சேர்க்கக்கூடாது. மக்களவையில் விதிகள் திருத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு.